நண்பா, நான் உங்க ஸ்ரீபாய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டெய்லி லைஃப் ஆஃப் த இம்மார்டல் கிங் அனிமே சீரிஸ்ல காட்டப்பட்ட மிஸ்டீரியஸ் சீ ஸ்வாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனை பத்தி தான் ரொம்பவே தெளிவா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். டெய்லி லைஃப் ஆஃப் த இம்மார்டல் கிங் இந்த சீரிஸ்ல காட்டப்பட்ட ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் வெப்பனான மிஸ்டீரியஸ் சீ ஸ்வாட் அப்படிங்கிற இந்த ஸ்வாடை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, இப்போ யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஒரு அவசியமான விஷயம். அப்பதான் இந்த ஸ்வாடை பத்தி நம்மளால தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த ஸ்வாடு வந்து ஃபர்ஸ்ட் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதை வந்து மங்கி கிங் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட வம்சாவளியை சேர்ந்த சன் ஃபேமிலி இவங்க கிட்ட இருந்தா ஆரம்பிக்குது. இவங்க தங்களுக்குன்னு பவர்ஃபுல்லான ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட்ஸை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு 13 விதமான ஸ்வாட்ஸை வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த 13 ஸ்வாட்ஸுக்குள்ளேயும் 13 விதமான ஸ்பிரிட்ஸை வந்து உட்புகுத்தி அதன் மூலமா அந்த ஸ்வாட்ஸை பவர்ஃபுல்லா ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது தான் அவங்களுக்கு புதுசா ஒரு ஐடியா வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம 13 விதமான ஸ்வாட்ஸை உருவாக்கணும், அதுக்கு பதிலாக இந்த நம்ம உருவாக்கி வச்சிருக்க இந்த 13 ஸ்வாட்ஸும் ஒரே ஸ்வாடா இருந்தா அது இன்னும் பவர்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அதன்படி இந்த 13 ஸ்வாடையும் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை பயன்படுத்தி ஒன்னா இணைச்சு ஒரே ஸ்வாடா மாத்துறாங்க. கூடவே அதுக்குள்ள ஓஹை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சி ஸ்பிரிட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதையும் உட்புகுத்தி அதை மிஸ்டீரியஸ் சீ ஸ்வாடா உருவாக்குறாங்க. இப்படிதான் அந்த ஸ்வாட் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இதான் அதோட ஆரிஜின். இந்த ஓஹை அப்படின்னு சொல்லக்கூடிய சீ ஸ்பிரிட்டை பாத்தீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு ஒரு 10 வயசு பொண்ணு மாதிரியே இருக்கும். நேவி ப்ளூ கலர்ல வந்து காஸ்டியூம் போட்டுருக்கும். அதோட வலது கண்ணில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கலர்ல பேட்ச் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. என்னதான் இது ஒரு ஸ்பிரிட்டா இருந்தாலும் கூட இதுக்குன்னு சில எமோஷன்ஸ் இருக்கு. இதோட கிரியேட்டரே இதை பத்தி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு அடிக்கடி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயங்கரமா கோவம் வரும். இது வந்து ரொம்பவே ஒரு கோபக்கார ஸ்பிரிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காரு. என்னதான் இதுக்கு அடக்க முடியாத கோபம் இருக்குது அப்படின்னாலும் தன்னோட யூசரோட வார்த்தைக்கு இது கட்டுப்பட்டு நடக்கும். அவங்க கோவப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இது கோவப்படாது. இதனுடைய எமோஷன்ஸை வந்து யூசருக்காக பயங்கரமா இது கண்ட்ரோல் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதோட பவர்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு காட் லெவல் பவர்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்வாட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீரீஸ்ல இதை பத்தி காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனா லைட் நாவல் வெர்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்வாடோட யூசரான சான்ராங் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க வந்து கல்டிவேஷன்ல ரொம்பவே லோ லெவல்ல இருந்திருப்பாங்க. சோ இவங்களை வந்து பவர்ஃபுல்லா மாத்துறதுக்காகவும் இவங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷனா இருக்கிறதுக்காகவும் ஹெவன்லி டியோ ரூபி கியூப்ஸை ஒன்னா இணைச்சு யார் இணைச்சிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்லிங் தான் இணைச்சிருப்பாரு. நம்ம வாங்லிங் தான் அந்த கதையோட ஹீரோ, எல்லாருக்குமே தெரியும். அந்த வாங்லிங் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா இந்த ரூபி கியூப்ஸ் எல்லாம் ஒன்னா இணைச்சு அதன் மூலமா இந்த சீ ஸ்வாடுக்கு வந்து அதிகமான பவர்ஸை கொடுத்திருப்பாரு. இதனால இந்த சீ ஸ்வாட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் பவர்டான ஒரு வெப்பனா மாறி இருக்கும். இதுக்கு வந்து ஓஷனோட ஹெல்ப் கிடைச்சதுனால என்னோட யூசரை காட் லெவல் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா இதால மாத்த முடியும். அந்த அளவுக்கு இதுகிட்ட பவர் இருக்கு. அதாவது இந்த ஸ்வாட பயன்படுத்துறவங்க லிட்டரலி ஒரு காட் அப்படிங்கறத தெளிவாவே சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வாங்லிங் வந்து இது ஒரு ஓவர் பவர்டான ஒரு வெப்பனா மாத்திருக்காரு அப்படிங்கறத தெளிவாவே பார்க்க முடியுது. இந்த ஸ்வாடுக்குள்ள சீ ஸ்பிரிட் இருக்கிறதுனால இது கடல்ல இருந்துச்சு அப்படின்னா இதோட பவர் அல்டிமேட்டா இருக்கும். அங்க இருக்கக்கூடிய தண்ணீரை இதால வெப்பனா பயன்படுத்தி எதிரியை தாக்க முடியும், வோர்டெக்ஸை உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாம இதோட யூசரை தண்ணிக்குள்ளேயே சுமந்துக்கிட்டு வேகமா டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதோட ஃபுல் பவருமே ஓஷன் பேஸ்டாக தான் இருக்கும். அந்த தண்ணியை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்ம சீரீஸ்லேயே பார்த்துருக்கலாம் இல்லையா, அவரோட ஃபுல் பவருமே தண்ணியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். தண்ணிக்குள்ளே அவரோட பவர் படு பயங்கரமாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே நேரத்தில் ஐஸ் டைப்பான ஸ்வாட்ஸ் ஸ்பிரிட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது வந்து இதுக்கு வீக்னஸ் அமையறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களால சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே ஐஸாக மாற்ற முடியும். அப்படி ஐஸாக மாற்றிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல தண்ணியை இதால் வெப்பனாக மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒருவேளை ஓஷனில் இருக்கும்போது இது வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸாக இருக்காது. ஏன்னா சுற்றி ஏகப்பட்ட தண்ணி இருக்கிறதுனால ரொம்ப சுலபமாகவே என்னதான் ஐஸா மாற்றினாலும் கூட அதால் ஓரளவுக்கு தன்னை சுற்றி இருக்க தண்ணியை பயன்படுத்திக்க முடியும். ஆனால் நார்மலாக இங்கே பூமியில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீருடைய அளவு வந்து கம்மியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து ஐஸா மாற்றிட்டாங்க அப்படின்னா அதை பயன்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். இந்த பவர் வந்து ஓஷனில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு மட்டும் தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு சின்ன சின்ன வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். இருந்தாலும் கூட அந்த தண்ணியை பயன்படுத்தி வேற ஸ்பிரிட்ஸ் கூட மோதும் போது இதால ரொம்ப சுலபமா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்வாட் தான் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. இது போக இந்த ஸ்வாடு கிட்ட ஏகப்பட்ட விதவிதமான பவர்ஸ் இருக்கு. குறிப்பான சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்வாட்ஸால, அதாவது ஒரே ஒரு ஸ்வாடால தன்னை 13 ஸ்வாடா பிரிச்சுக்க முடியும். அதோட கதையை சொல்லும் போதே சொல்லியிருப்பேன், கிட்டத்தட்ட 13 ஸ்வாடை ஒன்னா சேர்த்து தான் இந்த ஒரு ஸ்வாடை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்வாட் நினைச்சிச்சு அப்படின்னா தன்னை திரும்பவும் 13 ஸ்வாட் ஃபார்மேஷனுக்கு தன்னை பிரிச்சுக்கிட்டு அதன் மூலமா எதிரிகளை வந்து அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒன்றுக்கு மேல எதிரிகள் வந்தாங்க
கொண்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பவர் வந்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப 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 உதவியா இருக்கும். இதன் மூலமா சன்ராங்கால ஏகப்பட்ட எனிமீஸை வந்து அட்டாக் பண்ணி அவங்கள தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பவரும் இந்த ஸ்வாடுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒன்றா இருக்கிறத விட தனியாக பிரிஞ்சிருக்கும் போது இதோட ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி கம்மியாக இருக்கும். அதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒன்றா இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி ரொம்பவே அபாரமாக இருக்கும். இது அவ்வளோ சீக்கிரம் உடைக்கவும் முடியாது, சேதப்படுத்தவும் முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இது 13 பிரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி ரொம்பவே குறைஞ்சிரும். அதன் மூலமாக சில ஸ்வாட்ஸை அழிக்க முடியும் அப்படிங்கிறதையும் சீரீஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப சுலபமாக அழிச்சிருப்பாங்க. ஒரு சில ஸ்வாட்ஸ் மட்டும் தான் மீதி இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த ஸ்வாட்ஸ் அவங்களால திரும்பவும் உருவாக்கி தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி மூலமா உள்ள சேர்த்துக்க முடியும். இது முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ஃபைட்ல இருக்கும்போது ஃபுல்லா உடஞ்சு போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல தனக்கு கை கொடுக்காம போயிடும். ஸோ அது ஒன்னா இருக்கிறத விட தனியாக பிரிஞ்சிருக்கும் போது அதோட ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி ரொம்பவே கம்மியா இருக்கும். இது கூடவே இந்த ஸ்வாடால ஹியூமன் ஃபார்முக்கு கூட மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி சீரிஸ்லேயே காமிச்சிருப்பாங்க. அதாவது யூசருக்கு தேவைப்படும் போது இந்த ஸ்வாடுக்குள்ள இருக்கிற அந்த சீ ஸ்பிரிட் ஆனது வெளியே வந்து அதுக்கு ஒரு ஹியூமன் ஃபார்ம் கிடைச்சு அதன் மூலமா அதால எதிரி கூட சண்டை போட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. யூசர் சண்டை போடணுங்கிற தேவையே கிடையாதுங்க. ஜஸ்ட் அவங்க ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும். இந்த ஸ்பிரிட் என்ன செய்யும் அப்படின்னா ஆப்பரன் கூட சண்டை போட்டு அவங்கள ரொம்ப சுலபமாக ஜெயிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அதுக்கு வால் சண்டைங்கிறது வந்து ரொம்பவே சுலபமாக அது வந்து எதிரியை வந்து சண்டை போட்டு ஜெயிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தன்னோட யூசரையும் அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பிரிட்டால தன்னுடைய ஹியூமன் ஃபார்மை கூட 13 ஸ்பிளிட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த ஸ்வாட் எப்படி 13 தன்னை ஸ்பிளிட் பண்ணிக்குதோ அதே மாதிரி இந்த ஸ்பிரிட்டாலையும் தன்னை 13 ஸ்பிளிட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக சீரீஸில் வந்து இதை தெளிவாக காட்டலை அப்படின்னாலும் இதை வந்து கிரியேட்டரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதால் 13 தன்னை பிரிச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஸ்பிரிட்டுக்கு வந்து அந்த ஸ்வாடுக்கு இருக்கக்கூடிய வீக்னஸ் கிடையாது. அதாவது ஸ்வாடு வந்து 13 பிரிஞ்சிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதோட ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி கம்மியாகும். ஆனால் இந்த ஸ்பிரிட் வந்து 13 பிரிஞ்சிச்சு அப்படின்னா அதோட ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி ரெண்டுமே கம்மி ஆகாது அப்படிங்கிறதையும் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பிரிட் வந்து இந்த ஸ்வாடுக்குள்ள இருக்கிறது யூசருக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கு அப்படிங்கறத நம்மளால தெளிவாவே புரிஞ்சுக்க முடியுது. சிலர் வந்து வேற மாதிரியும் பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா அந்த ஸ்பிரிட் இல்லாம அந்த ஸ்வாடை வந்து யூசரால பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக்சுவலா அது உண்மை கிடையாது. அந்த சி ஸ்பிரிட் பயன்படுத்தி அந்த ஸ்வாடை வந்து இன்னும் நம்மளால கன்வீனியன்ட்டா பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறது உண்மைதான். அதுக்காக அந்த சி ஸ்பிரிட் இல்லாம இந்த ஸ்வாடை நம்மளால பயன்படுத்த முடியாது, அந்த 13 ஃபார்மேஷன் நம்மளால கொண்டு வர முடியாது அப்படின்னு நினைக்கிறது வந்து மிக தவறான ஒரு விஷயம். அந்த ஸ்பிரிட் வந்து இல்லாம போனாலும் கூட இந்த ஸ்வாடை வந்து சில பவர்ஸை வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். குறிப்பாக அந்த 13 பிரியறது இதோட ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டியை வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதா உண்மை. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஆர்டர் கொடுக்கவும் முடியும். ஆக்சுவலாக அந்த சி ஸ்பிரிட் இல்லாமலேயே இந்த ஸ்வாடை நம்மளால் நல்லா பயன்படுத்திக்க முடியும். ஆனால் சி ஸ்பிரிட் இருக்கும்போது இந்த ஸ்வாடோட பவர்ஸ் வந்து இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிறதா உண்மை. நீங்கள் சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக சீசன் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோர்னமெண்ட் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த டோர்னமெண்ட்டில் ஜெயிக்கிறதுக்காக சன்ராங் வந்து தன்னோட ஸ்வாடுக்குள்ளே இருக்க சி ஸ்பிரிட்டை வந்து தியாகம் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த ஓஹை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சி ஸ்பிரிட் வந்து அழிஞ்சு போகிற மாதிரி காட்டி முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பிரிட்டுக்கு சாவு இருக்கு அப்படிங்கிறத தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை பர்மனண்டானு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. அந்த சி ஸ்பிரிட் வந்து திரும்பவும் சில எபிசோடுக்கு அப்புறமா உயிரோட வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது அந்த ஸ்வாடுக்குள்ள இருந்தே அது திரும்பவும் உருவாகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு சின்ன சைஸ்ல அது உருவாகி வெளியே வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பிரிட்ஸுக்கு வந்து அழிவு இருக்கு, ஆனால் அது வந்து பர்மனன்ட் கிடையாது. அதால திரும்பவும் உருவாகி வெளியே வந்துட முடியும். ஏன்னா அது ஒரு சாதாரண ஸ்பிரிட் தான். ஸ்பிரிட்டுக்கு அழிவு கிடையாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது திரும்பவும் வந்துடும் அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ இந்த ஸ்பிரிட் இல்லை அப்படிங்கிற பட்சத்திலையும் வந்து ஒரு சில எபிசோட்ல வந்து நம்ம சன்ராங் வந்து ரொம்ப சுலபமா அந்த ஸ்வாடை கையாண்டுட்டு இருப்பாங்க. ட்ரெடிஷனலான விஷயத்தை செய்யறது கூட அதை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சண்டை போடுறது கூட அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்வாடை வந்து அந்த ஸ்பிரிட் இல்லாமலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது. அந்த அளவுக்கு நம்மளால ரொம்ப சுலபமாக அதை வந்து கையாள முடியாது அப்படிங்கிறதையும் தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் சி ஸ்பிரிட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்பிரிட் இருக்கிறதுனால அந்த ஸ்பிரிட் அந்த ஸ்வாடை வந்து ஓவர்டேக் பண்ணி ரொம்ப சுலபமாக யூஸரோட கண்ட்ரோலுக்கு அதை கொண்டு வந்துடும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்க முடியுது. ஸோ இந்த ஸ்பிரிட் இல்லாமலும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் அந்த ஸ்பிரிட் இருந்துச்சுன்னா ரொம்பவே அல்டிமேட்டா பயன்படுத்திக்கலாம். எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை, see you.